ஜாதியை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் கல்வி இந்த கலாச்சாரத்தை பத்தியும் இந்து கலாச்சாரத்தை பத்தியும் யாரும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி ஆராய்ச்சி பண்ணனா உனக்கு ஸ்காலர்ஷிப் தரமாட்ட அப்படின்னு சொல்றதா அவங்க பண்ணு. மொத்தம் கடந்த முறை வழங்கி இருக்கின்ற அந்த எண்ணிக்கையை விட இந்த முறை வந்து 3 மடங்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறோம். ரிசர்ச்சுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, புக்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு பணம் கேட்டு நான் வந்து விண்ணப்பிச்சிருந்தேன். அதுக்கு இன்ன வரைக்கும் ஸ்டில் நவ் டுடே வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. குறிப்பாக நான் இந்த துறைக்கு வந்த பிறகு விண்ணப்பம் செய்த அத்தனை மாணவர்களுக்கும், அயலகம் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவர்கள் என்ன எலிஜிபிள் இருக்கோ அந்த எலிஜிபிள் அடிப்படையில் உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களோட நான் கோரிக்கை வைத்திருந்தோம். தொடர்ந்து வன்னியரசு அண்ணனை வந்து பார்க்க முயற்சி பண்ணாங்க. அவர் நான் பேசுகிறேன், நான் பண்ணுறேன்னு டைரக்டருக்கு பேசுகிறாரு. ஆனால் இந்த பில்லு விஷயத்தை அவர் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யூகேல இருக்கக்கூடிய RSS அமைப்புகள், பாஜகவோட அமைப்புகள், பார்ப்பனர்கள் சேர்ந்து ஒரு நல்ல திட்டம் போட்டு தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா ஒரு தொழில் திருமாவளவர்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வடிகட்டிய பொய். ஏன் அப்படின்னா வன்னியரசு அண்ணன் சொல்வது முற்றிலும் பொய். நான் வந்து பில் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட்டட். ஆனால் அவர் சொல்ற தகவல் வந்து முற்றிலும் பொய். எனக்கு வந்து சிம்பிளா ஒரே ஒரு கோரிக்கை தான். 36 லட்சம் ஒரு மாணவர்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. 131 கோடி அலகேட். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான இளைய மாணவர், குறிப்பாக டெல்லியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அயலக படிப்பிற்காக அவரும் விண்ணப்பம் செய்திருக்கிறார் என்ற தகவல் வருகிறது. இப்பொழுது நடக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், குறிப்பாக பாரதிதாசன் என்ற மாணவன் சில விஷயங்களை சொன்ன பிறகு அயல்நாட்டு பட்டப்படிப்புக்காக சென்றிருக்கிற தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிற மாணவர்களின் நிலை என்ன என்று உண்மையிலேயே எதுவுமே தெரியவில்லை. அமைச்சர் வன்னியரசன் இந்த ஒரு அவதூறு என்று அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கார். ஆனால் பாரதிதாசன் தரப்பிலிருந்து மறுக்கப்படுகிறது. உண்மையில என்ன நடக்கிறது, அது சம்பந்தப்பட்ட மாணவர்களுடைய நிலை என்ன? இளையகுமார் என்கிற அந்த மாணவரை சந்திக்கிறோம். அவரிடமே என்ன நடக்கிறது இந்த அயலக படிப்பு விஷயத்தில்ங்கிறத, அதுவும் யூனிவர்சிட்டியில என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம நேரடியாக அவரிடம் கேட்போம். வணக்கம். உண்மையிலே வந்து இப்ப வந்து என்ன நடக்கிறது? ஏன்னா வன்னியரசு வந்து போட்டிருக்காரு, பாரதிதாசன் குறிப்பிடுவது அத்தனையும் அவர் விவரம் இல்லாமல் போட்டிருக்கிறார். எல்லாமே அவர் சரியாக சமீபிக்க விடவில்லை அப்படிங்கிறாரு. மற்றபடி 140 கோடிக்கு மேல கடந்த அரசை விட நாங்கள் அதிகமாக நிதி அதுக்காக ஒதுக்கியிருக்கின்றாரு. விசா பிரச்சனை இருப்பதாக சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த அயலக படிப்பு விஷயத்தில் நீங்கள் நேரடியாக தொடர்பில் இருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது, எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நான் வந்து பாரதிதாசன் வர்சஸ் வன்னியரசு அப்படின்ற அந்த வகையில போக விரும்பல. அதாவது ஆராய்ச்சி மாணவருக்கும் அமைச்சருக்கும் உள்ளான பிரச்சனையா இதை பார்க்க விரும்பல. ஏன் அப்படின்னா இதுல 316 மாணவர்களோட பிரச்சனையா நான் பாக்குறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அப்படித்தான் கேட்கிறேன். அவர் மூலமா வெளியே வந்தது, அதனால கேள்வி கேட்டேன், வேற ஒன்றும் இல்ல. நிச்சயமா நம்ம வந்து அமைச்சர் வன்னியரசு சட்டமன்றத்துல இந்த ஸ்காலர்ஷிப்ல ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னு சொன்னது உண்மைதான். 131 கோடி அலோகேட் சொன்னது உண்மைதான். அது பட்ஜெட் டாக்குமெண்ட்ல கொடுத்துட்டாங்க. அதுல 362 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொன்னதான் உண்மைதான், நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அது எப்படின்னா, பேப்பர்ல சக்கரைன்னு எழுதிட்டு அதை சாப்பிட்டா இனிக்காது இல்லை. அது அந்த மாதிரிதான் இப்ப அவர் சொன்னது. என்னன்னா பட்ஜெட் டாக்குமெண்ட்ல அப்படி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த ஸ்காலர்ஷிப் ஆனவங்களுக்கு பலன் கிடைச்சுதா அப்படிங்கறதா இந்த கேள்வி. ஏன்னா யூகேவோட விசா அண்ட் இமிகிரேஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால மொத்தம் 362 மாணவர்கள் இந்த ஆண்டுக்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்துக்கு கீழே செலக்ட் ஆன மாணவர்கள். அதுல பெரும்பான்மையான மாணவர்கள், அதாவது 316 மாணவர்கள் யூகேக்கு போறவங்க. நம்ம மாணவர் திட்டத்துல இருந்து ஒரு கோரிக்கை வச்சோம். என்ன அப்படின்னா, இங்க இந்த ஆன்லைன் போர்ட்டல அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு 1000 நலத்துறை உரிய டைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அவங்க நோட்டிபிகேஷன் போட்டது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தான் போட்டாங்க. 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அவங்க வந்து இந்த நோட்டிபிகேஷன் போட்டாங்க. கொடுத்த டைமே 1 மாதம் தான். மாணவர்கள் வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டியும் அன்கண்டிஷனல் ஆஃபர் கொடுப்பாங்க, இல்லை கண்டிஷனல் ஆஃபர் கொடுப்பாங்க. கண்டிஷன்ல இப்போ IELTS எழுதணும், இல்லை உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணி, சில மாணவர்கள் டிகிரி வாங்காமல் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் ஒரு வகையா அவங்க அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர், கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கி அப்ளை பண்ணி அந்த ப்ரீமியர் யூகே இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது டாப் 100 இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லப்பாங்க, அவங்க அட்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்பையும் வாங்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. இப்போ அமைச்சர் சொன்ன மாதிரி இவ்வளவு பணம் ஒதுக்கிட்டாங்க.
36 லட்சம் எந்த மாணவரோட அக்கௌண்ட்டுக்கும் டைரக்டா போய் சேரல. இப்ப பாரதியாசன் கேஸ்லயும் அதுதான் பிரச்சனை. அவர் ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம் செலக்ட் ஆயிருக்காரு. இப்ப திமுக அவர் சொன்ன எல்லாமே, அமைச்சர் சொன்ன எல்லாமே உண்மை. ஆனா பணம் கொடுத்தது எல்லாமே திமுக கவர்மெண்ட். அவர் சொன்ன டேட் படியே வச்சு பார்த்தா அந்த டேட் வரைக்கும் திமுக கவர்மெண்ட். இப்போ அமைச்சரா பொறுப்பேற்ற என்ன பண்ணிருக்கோம் நம்ம, கைவெளி செல்வராஜ் அவர்கள் வந்து ஆதரவோட நடத்துற அமைச்சரா இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணணும். முன்னாடி வந்து இப்போ 2 லட்சம் பணம் இருந்தாதான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும்னு போட்டிருந்தாங்க பேரண்ட்ஸ்க்கு ஆனுவல் இன்கம். இந்த வருஷம் அதை வந்து இப்போ அவங்க இருந்த டைம்லயே என்ன பண்ணாங்கன்னா பட்ஜெட்லயும் பணம் இன்க்ரீஸ் பண்ணாங்க, பணத்தையும் 8 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் மதிவேதன் இருக்காரு, அவரும் முடிஞ்ச வரைக்கும் கூடுதலா எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. நம்ம வந்து திமுக எலெக்ஷன் கேம்பெயின்லயே ஒரு சாதனையா சொல்லி ஓட்டு போட்டாங்க. நாங்க இத்தனை மாணவர்களை படிக்க வச்சிருக்கோம், அயல்நாட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு. அது ஒரு பிரீமியர் ஸ்கீம். இப்போ இந்த பட்ஜெட்ல மரிய வில்சன் வாசிச்ச அந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா அவர் வாசிக்கிறாரு. அவங்க இதை பெருமை கிளைம் பண்ணிடுறாங்க. இருக்கிறது எல்லாமே முழுவதும் தலித்துறது. ஏன் தலித்துறதுன்னு சொல்றான்னு கேட்டீங்க, இன்கம் சர்டிபிகேட் வந்து தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்கள் வாங்கி அப்ளிகேஷன் போட்டாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து தினக்கூலின்னு போட்டிருக்க, தினக்கூலினா என்ன எக்ஸ்பிளேஷன் போட்டுன்னு ஆதிராவிட நலத்துறை எஸ்சி அவர்களுக்கு என்ன இருக்கும், அவங்களோட உள்நோக்கம் என்ன, டெட்லைனே எக்ஸ்டெண்ட் பண்ணல, இன்கம் சர்டிபிகேட்ல வந்து தினக்கூலின்னு என்ன கேட்கிறேன். ஆனா இந்த மாணவர்கள் யாருக்குமே யூகே விசா அதாவது யூகே யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி விசாவுக்காக காட்டுங்க இந்த மாணவர்களுக்கு இதை பத்தி எந்த கம்யூனிகேஷனும் அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன் நம்பர் போட்டாரு, அந்த ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப், ரீச் ஆகல. இப்போ மாணவர்கள் எல்லாரும் கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க. நம்ம கைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 5 பேர், அவங்க இப்போ போக முடியல, அவங்க போக வேணாம்னு சொல்றாங்க. என்னால வந்து மன உளைச்சல் தாங்க முடியலன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ 36 லட்சம் வந்து போதாது, அதனால நம்ம வந்து இன்னும் ஒரு 20 லட்சம் லோன் வாங்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம விசா அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கு, அங்க போய் தங்க வேண்டியிருக்கு, அது இல்லாம அக்கௌண்ட்ல பணம் கட்ட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து 2 வருஷம் தங்க போறோம், 3 வருஷம் அங்க பிஹெச்டிக்காக தங்க போறோம், இல்ல 1 வருஷம் அங்க மாஸ்டர்ஸ் படிக்க போறோம், அங்க 1 வருஷம் தங்க போறோம் அப்படின்னா 1 வருஷம் உனக்கு அங்க செலவு பண்றதுக்கான பணத்தை நம்ம அக்கௌண்ட்ல காட்டணும். எத்தனை நாள் முன்னாடி தான், இப்போ 20-30 நாள் முன்னாடி நம்ம காட்டணும். இப்போ அது காட்டுறதுக்கான டைமே இல்லை. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல காலேஜ் ஆரம்பிக்க போகுது. ஒண்ணு அந்த பணம் இல்லை, ரெண்டாவது இப்போ கன்ஃபர்மேஷன் ஆஃப் அட்மிஷன் சொல்லுவோம். நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில ஆஃபர் லெட்டர் கொடுத்த உடனே அவங்களுக்கு நம்ம கேஷ் வேணும் அப்படின்னா இப்போ அவன் ஒரு 2 லட்சத்துல 5 லட்சம் வரைக்கும் கட்ட சொல்றான். அந்த பணத்துக்கு ஸ்டூடெண்ட் எங்க போவான்? அது மாதிரி இப்போ நம்ம 20 நாள் தான் டைம் இருக்கு. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல காலேஜ் ஆரம்பிக்கும். இன்ஸ்டன்டா விசா வேணா நம்ம தட்கல் டிக்கெட் புக் பண்ற மாதிரி தட்கல் விசா போடுறோம் அப்படின்னா, அப்ளை பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த விசாக்கான அமௌண்ட் அதுவே 1.5 லட்சத்துல 2 லட்சம் வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட இந்த ஒரு 7 லட்சம், ஒரு 20 லட்சம், 27 லட்சம் எங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ் கடன் வாங்குவாங்க? அந்த கடன் எங்க கொடுப்பாங்க? இப்போ 27 லட்சம் லோன் போட்டு அப்ளிகேஷன் போட்டவங்க புதுசா என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்பை யூகே கவர்மெண்ட் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் எல்லாமே இதே பிரச்சனை தான். இப்போ அவனுக்குலாம் என்ன பண்றதுன்னா, இப்போ மொத்தமா நம்ம 50 லட்சத்துல 60 லட்சமா அந்த 27 லட்சம் லோன் போட்ட அப்ளிகேஷனை திரும்ப மாற்றணும். இப்போ பேங்க் என்ன சொல்றாங்க, ஸ்டேட் பேங்க் என்ன சொல்றாங்க, ஸ்டேட் பேங்க் தான் நோடல் ஏஜென்சி, படிக்கணும். இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு பிணையமும் இல்லாம அவன் வந்து நமக்கு லோன் கொடுப்பான். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, லோன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆனாதான் சொல்றான். நம்ம நீயே வந்து கேன்சல் பண்ணிட்டு 27 லட்சத்துக்கு முன்னாடி போட்ட, இப்போ ஒரு 50 லட்சத்துக்கு வேணும்ன்ற இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. அந்த 27 லட்சத்துக்கான லோன் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆனாலும் இந்த 50 லட்சத்துக்கான புது அப்ளிகேஷனை நீ போட முடியும்னு சொல்றான். எல்லாமே வந்து இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களை, தலித் மாணவர்களை மட்டாத்துல குடும்பம் வைக்கிற மாதிரிதான். அவன் வந்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு, அட்மிஷனுக்கான அந்த ஆஃபர் லெட்டர்ஸும் இருக்கு, ஆனா அவன் ஃபாரின் போக முடியாது. இல்ல முடியாதுங்கிறீங்க. விசா பிரச்சனை இருக்குன்னு வன்னியர் சொல்லுகிறார்கள். அதை சரி செய்து விடுவோம் அப்படின்ற உத்தரவாதமும் இன்னைக்கு வந்து சட்டசபையில தெரிவிக்கவில்லை. நாங்க பொதுமக்கள் பார்க்கும்போது சரி இது விசா பத்தி தான் சிறுசா இருக்கும் போல இருக்குது, அது வந்து முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பொது புத்தியால எல்லா மக்களும் இருக்கிறார்கள். நீங்க சொல்றத பார்த்தா இந்த வருடம் இந்த 300 சில மாணவர்களுமே படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப இது குறித்து அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் என்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? உங்களுக்கு தரக்கூடிய பதில் என்னவா இருக்கிறது? இப்ப இல்ல இப்ப நம்ம ஏன் உறுதியா விசா கிடைக்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றோம் அப்படின்னா,
இப்போ இவங்க அப்ரோச் பண்றதே வந்து வெளிப்படையா நடக்கல. இப்போ நம்ம உதாரணமா ஒரு கன்சென்ட் ஆஃபீஸரை போய் நம்ம விசிட் பண்றோம், ஒரு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே பப்ளிக்கா எல்லாருமே போடுவாங்க. உதாரணமா ஆகஸ்ட் 11 நம்ம தமிழிசை கமலாதன் எம்பி அவர்ல பார்ப்போம். அவங்க வந்து இந்த பார்லிமெண்டரி கமிட்டி ஃபார் எஜுகேஷன், விமன், சைல்டு அண்ட் யூத் வெல்ஃபேர் அந்த மாதிரி அது எல்லாத்துலயுமே அந்த கமிட்டியில இருக்காங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டன்டா வந்து யூகே ஹை கமிஷனருக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நீங்க ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க வந்து அந்த லெட்டரை வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நடவடிக்கை எடுக்குது. இப்போ துறை அமைச்சர் வந்து NS அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கான டிரான்ஸ்பரன்சி இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு இது வந்து 1 vs 1 சொன்னேன், ஆராய்ச்சி மாணவருக்கும் அமைச்சருக்கும் எதிராக கொண்டு போறான்னு சொன்னேன். அதுவும் கூட ஆராய்ச்சி மாணவர் அவருடைய இஷ்யூவை சொல்லி அது மீடியால வைரல் ஆனதாலதான் நம்ம வந்து கடைசி 3 மாசமா இந்த பிரச்சனையை நம்ம தொடர்ந்து எழுப்பிட்டோம். பேஜ்ல பார்த்தோம்னா டே 1ல இருந்து அவங்க இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணதுலயே சொல்லிடுவாங்க, நீங்க பண்ற எல்லா பேருமே எதுக்குமே டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களோட சைட்ல இருந்து நீங்க எதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறீங்க, கால் பண்ணா கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் கன்னியாகுமரியில இருக்க ஒரு மாணவரோ இல்ல கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு மாணவரோ திருச்சியில இருக்க மாணவரோ தினமும் போட்டு சென்னைக்கு போக முடியாது, வேலூர் டிபார்ட்மெண்டோட ஆபீஸ்க்கு தினமும் போக முடியாது. அது கம்யூனிகேஷன் மெயிலையோ இல்ல மொபைல்லையோ தான் நடக்கணும். இப்போ இவங்க வந்து ஒவ்வொரு முறையும் அங்க போக முடியாது. இப்போ என்னன்னா இந்த விஷயத்துல அரசாங்கத்தோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதே டிரான்ஸ்பரண்டா இல்லை. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ இதே மாதிரி ஒரு சிக்கல் வந்து நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ல அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இதே மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் SC/ST மாணவர்களுக்காகவும் நிலமற்ற பின்தங்கிய மாணவர்களுக்காகவும் வந்து ஏழை மாணவர்களுக்காகவும் வச்சிருக்காங்க இந்த ஸ்கீம். நண்பர், என்னோட நண்பர் தான், நெருங்கிய நண்பர் அருண்குமார்னு சொல்லிட்டு அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய ஆராய்ச்சிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்க என்ன ஜாதிக்காரங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி கண்டக்ட். அவரோட ஸ்டடி என்ன முடியும்னா ஜெயில இருக்கிறது எல்லாமே SC/ST OBC இல்லைன்னா முஸ்லீம் இருக்கான். இதுதான் ரிசல்ட்டா இருக்கும். இந்த உண்மை வெளியே, ஆனா அவர் கிரிமினாலஜி சப்ஜெக்ட் படிச்சாரு, இந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு வந்து பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சது. அப்போ அதுல நமக்கு எதிராக ஆஜரான அட்வொகேட்டே யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் லீடரா இருந்தாங்க. ABVP ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து அப்பியர் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் அட்வொகேட் ஆகி ப்ரொமோஷன் ஆகி மேல போயிட்டாங்க. அதுல ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவரா தான் வந்தது, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு நோட்டிபிகேஷன் போட்டாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, ஜாதியை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் கல்வி இந்த கலாச்சாரத்தை பத்தியும் இந்து கலாச்சாரத்தை பத்தியும் யாரும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அப்படி ஆராய்ச்சி பண்ணனா உனக்கு ஸ்காலர்ஷிப் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதா அவங்க பண்ணது, பிஜேபி பண்ணது. எனக்கு தெரிஞ்சு யூகேல இருக்கக்கூடிய RSS அமைப்புகள், பாஜகவோட அமைப்புகள், பார்ப்பனர்கள் சேர்ந்து ஒரு நல்ல திட்டம் போட்டு தான் இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணி. ஏன் அப்படின்னா இது வழக்கம் போல திமுகவோட இந்த பாலிசிங்கிறது வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான. தொடர்ந்து தலித் விரோத திமுகன்னு சொல்லி வதந்தியை பரப்பியிருந்த இந்த நீலம் மாதிரியான அமைப்புகளோ இல்ல எவிடன்ஸ் கதிர்மான அமைப்புகளோ இந்த ஸ்கீம் வந்து திமுக கொண்டு வந்தது அப்படிங்கிறத நிச்சயமா மறுக்க முடியாது. இப்ப அவங்க வெளியே தலித் விரோத தாவேகா அரசே அப்படின்னு ஒரு முறையாவது கோரிக்கை வைப்பாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 316 மாணவர்கள் ஃபாரின் கண்ட்ரி படிக்க வைப்பாங்களா? அதை பத்தி அவங்க எதுவும் பேசவே. மறுபடியும் கூட இந்த பிரச்சனையை 1 vs 1 தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதை கட்டாயமா மாத்திக்கணும். இந்த பிரச்சனை 316 மாணவர்களோட இது. அதுல இந்த கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னாதான் அவங்க ஃபாரின் போவாங்களா போக மாட்டாங்களா நமக்கு தெரியும். இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, எல்லாருமே கனிமொழி அக்கா உட்பட எல்லாருமே ஜெய்சங்கருக்கு லெட்டர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ரோச் பண்ணும் பொழுதே அந்த சிக்கல் வர ஆரம்பிக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன படிக்க போறோம், மாணவர்கள் எதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்றத ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்தப்ப பெரியாரோட படம் திறந்து வச்சுட்டு வந்தார் ஆக்ஸ்போர்ட்ல. அதே மாதிரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இப்போ திராவிடத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கான இப்போ பல்வேறு மாணவர்கள் திராவிடத்தை பற்றியும் பெரியாரை பற்றியும் கலைஞரை பற்றியும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல
கலைஞர் அம்பேத்கர் ஃபெல்லோஷிப்னே திமுக ஆரம்பிச்சாங்க. அவங்களோட இந்த பெண் இனிஷியேட்டிவ்ல சபரி சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி உலக அளவுல திராவிட இயக்க கருத்துக்கள் போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு யூகமா சொல்ற மாதிரி தோணலாம், அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம போய் மறுபடியும் பிஜேபி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான அப்ரோச். நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிச்சயமா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உடனடியா யூகே கவர்மெண்ட் கிட்ட பேசி நம்ம கிட்டத்தட்ட ஸ்டேட் அட்டானமி பிரச்சனை, ஒரு மாநில உரிமையோட பிரச்சனை, நம்ம எந்த மாணவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், எவ்வளவு பணம் கொடுக்குறோம், எதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறாங்க, இல்ல அவங்க எங்க படிக்க போறாங்கன்றது அது அந்தந்த மாநிலத்துடைய பிரச்சனை. அதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ல அவங்க கைட்லைன் போட்டோம். அதுலயும் கூட நம்ம வந்து ஜாதியை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது தப்புன்னு தான் சொல்றேன். நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் அங்க போறாரு, போயிட்டு அவர் அங்க பிரசன்ட் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பர் தான் இப்ப பெரிய புத்தகமா மாறுது. இப்ப காஸ்ட் இன் இந்தியா, அதெல்லாமே வந்து இப்போ நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை யார் ஜாதியை பத்தி ஆராய்ச்சி பண்ணோம் அதை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இதெல்லாமே வந்து அவர் இங்க இந்தியால இருந்து ஸ்காலர்ஷிப் ஆயிட்டு தான் அங்க போனாரு. இப்ப நம்ம இங்க அம்பேத்கரை வந்து இப்போ ஸ்கூட்டினைஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு ஆராய்ச்சி நமக்கு கிடைச்சிருக்காது. இந்தியால இருந்து நம்ம பொதுவா ஃபாரின் ஒரு மாணவர் போறாருன்னா அவருக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல வைஸ் சான்சலரா, ரிஜிஸ்ட்ராரா வந்து பாப்பா தான் இருப்பான், ஹெச்ஓடியா பாப்பா தான் இருப்பான், ப்ரொஃபஸரா பாப்பா தான் இருப்பான். நம்மளை படிக்க விட மாட்டான்னு சொல்றாங்க. ஐஐடில, ஐஏஎம்ல, நேஷனல் லா ஸ்கூல்ல, இப்போ ஜேஎன்யூ மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் வந்து 0 தான். கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர் மட்டும் யாருமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய சீனியர் வேலையா, இப்போ நம்ம தூய்மை பணியாளரா, பராமரிப்பு இருக்கக்கூடிய அத்தனை ஆட்களும் 100% நம்மட்டுல இருப்பாங்க. ஆனா ப்ரொஃபஸர் வந்து வைஸ் சான்சலர் வரைக்கும் வேறு பதவிகள் எல்லாத்துலயும் வந்து பாப்பா தான் இருக்கு. அங்க போய் நம்ம மாணவர்கள் படிக்க சூழ்நிலை இல்லை. அதுலதான் நம்ம வந்து இந்த யூஜிஸோட கைட்லைன்ஸ்ல கூட ஜாதி இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். 100% ப்ரொபோஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. எத்தனை ஜாதிகள் எவ்வளவு இருக்கணும் அவ்வளவு அவங்களுக்கு கூடுன்னு கேட்கறேன். உரிய கேட்கறேன். நம்ம மாணவர்கள் கைட் பண்ணி அங்க போக சொல்றதுன்னா அங்க அவங்க ஜாதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய இருக்காது. இவ்வளவு கன்வீனியான இருக்க மாட்டாங்க. அகாடமிக்கா நீ ஷைன் ஆக முடியும். இன்னொன்னு இங்க வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, சியூடி, யூஜி இருக்கு, பிஜி இருக்கு, மாதிரி ஃபில்டர் பண்றதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. நம்ம ஃபாரின் போறதுக்கு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இல்லை. நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல நம்ம தமிழ்நாட்டுல மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் தான் வச்சிருக்கோம், ஹிந்தி வச்சிருக்கோம். அதால மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு அட்மிஷன் வாங்குறது. அவங்களுக்கு வந்து எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது, எந்த இன்டர்வியூவும் கிடையாது. இங்க வந்து நம்ம நாட்டில் பார்ட்னர் அல்லாத எஸ்சி ஓபிசி மாணவர்களை தடுத்து நிற்கிறாங்களோ, கல்வியை தரவிடாம பண்றாங்களோ அந்த சூழ்நிலை அவங்க கிடையாது. அட்மிஷன் இங்கே கொடுக்குறாங்க. அதனால நம்ம போறோம், அந்த ஸ்டூடெண்ட் இருக்க முடியுது. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் போன மாதிரி தமிழ்நாட்டில இருந்து மாணவர்கள் போகணும் திமுக கொண்டு வந்த இந்த திட்டத்தை, சிறப்பா செயல்பட்டு இருந்த திட்டத்தை நம்ம வந்து முன்னாடி வந்து கம்மியா தான் போனாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் டபுள் மடங்கு ஆக்கியிருக்கோம், 131 கோடி பணம் கொடுத்துருக்கோம், 362 மாணவர்கள் போறாங்க அப்படின்னு அவர் வந்து பெருமையை கிளைம் பண்ணிக்கிற வன்னியர்ஸ் அவர்கள், முதலமைச்சர் விஜயை பாராட்டுற வன்னியர்ஸ் அவர்கள் உண்மையா உலகத்துக்கு தெரிவிக்கணும். 316 மாணவர்கள் வந்து ஊசல்ல இருக்காங்க, அவங்களுக்கு விசா கிடைக்கல அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கணும். ரெகுலரா அப்டேட்டை போட்டாதான் நம்ம வந்து அவரை நம்ப முடியும். அப்பதான் மாணவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஓகே, கவர்மெண்ட் வந்து எதையும் நம்ம கிட்ட மறைக்கல, நம்ம ஃபாரின் போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அப்பதான் கிடைக்கும். ஏன்னா இதுல மாணவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மென்டல் டார்ச்சர்ங்கிறது ரொம்ப அதிகம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு வந்து ஃபாரின்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு, தமிழ்நாட்டுல ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு, ஆனா ஃபாரின் போக முடியல. ஒரு நபர்னா பரவாயில்ல, ஒரு நபர் கூட நம்ம பாத்துக்கிறது சிரமம். அவங்க கூட 16 பேர் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைப்பது புரிந்து கொள்ள முடியுது. நிலைமை அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா இதை குறிப்பாக இடதுசாரித்தனத்தை விடுங்கள். ஆனால் ஒரு சமூக நீதி கூடுதலாக பேசக்கூடிய அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற அது விஜயரசா இருக்கட்டும், அவர்களோடு கூட்டணி வச்சு இந்த அமைச்சராக வன்னியரசா இருக்கட்டும், குறிப்பாக தோழர் தொல் திருமாவளவன் இருக்கட்டும், அவருக்கு இது குறித்து எதுவும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? ஒருவேளை அவருக்கு தெரிந்தால் இல்லை சரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இயல்பா வருது இல்லையா? அப்பதான் உள்ள இவ்வளவு சிக்கல் இருக்கும் போது அநேகமா நீ சொல்லக்கூடிய இந்த புள்ளிவர்கள்லாம் பார்க்கிற பொழுது படிப்பதற்கு இந்த வருடம் வாய்ப்பே இல்லை போலதான் தெரிகிறது. இன்னும் ஒன்றிய தலையிட்டால் அது சாத்தியமே இல்லை என்பதும் புரிகிறது. அப்ப தொல் திருமாவளவனுக்கு இப்படியான தகவல் கொடுக்கப்பட்டதா? அந்த வகையில் இதை அணுகுனீங்களா? வேற அரசை எந்த வகையில நீங்க அணுகுனீங்கன்னு ஒரு கேள்வி வருது. இப்ப நம்ம முதல்ல இந்த சிக்கல்ல வந்து
எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி தான் இருக்கும். அவங்களை அப்ரோச்சே பண்ணலைன்னு சொல்றது வந்து பொய்யான தகவல். முதல்ல வந்து இப்போ இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வடிகட்டிய பொய். ஏன் அப்படின்னா அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைய ரொம்ப தெளிவா சிந்தனை செல்வன் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனையை முதல்ல பிளாக் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் தான். அவர் வந்து மேடையில பேசுறப்ப சம்பந்தப்பட்ட அமைச்சரும் அந்த மேடையில தான் இருக்காரு, திருமாவும் அங்கதான் இருக்காரு, இன்னொரு பொதுச்செயலாளர் அங்கதான் இருக்காரு. அதெல்லாம் இந்த பிரச்சனை வந்து திருமாவுக்கு தெரியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னொன்னு அந்த பீச்லயே அவர் என்ன சொல்றாரு, சிந்தனை செல்வன் அவர்கள் இதுல வந்து தலைவர் போய் திருமாவளவன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாருன்னு தான் சொல்றாரு. முதல்ல விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பிரச்சனையில திராவிடர் மாவட்ட வந்து தொடர்ந்து இஷ்யூவை கன்சர்ன்ட் மினிஸ்டர் கிட்ட தான் எடுத்துன்னு போயிருக்கோம். நம்ம வெறுமனே சோசியல் மீடியா போஸ்டா நிறுத்தல. மாணவர்களுமே அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயில் அனுப்பியிருக்காங்க. முதல்ல அப்ளிகேஷனோட டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆஃபர் லெட்டர் வந்து வேற வேற நியூஸ்ல இருந்து வர்றதுக்கான டைம் இருக்கு. ஏன்னா யூகே, யூஎஸ் மற்ற யூனிவர்சிட்டிகள் வந்து டைம் இருக்கு. உடனே ஒரு 30 நாள்ல இதை க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்லை. அதுலயே வந்து இன்னொரு கோரிக்கையும் வச்சிருந்தோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் வர்றதுக்கு பதிலாக 2 டைம் இந்த அப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது இப்போ யூகேஸ்லாம் 2 டைம் அட்மிஷன் கேட்பாங்க. இப்போ சம்மர் இன்டேக்கு, வின்டர் இன்டேக்கு அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி 2 டைம் இங்கே ஸ்காலர்ஷிப்கான இது வேணும்னு சொல்றோம். இன்னொன்று, நம்ம என்ன இப்போ 1 கோடி தலித்துகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, 1 கோடி தலித்துகளுக்கு நாங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ் நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்போ 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அப்போ அதில் 1 லட்சம் பேராவது 1% வச்சுக்கோங்க, 1 லட்சம் பேராவது அப்போ ஃபாரின் போகணும்னு கேட்போம்ல. நம்ம அதை கூட கேட்கல. எஸ்எல்பி சார் தான் ஒரு 1000 பேருக்காவது இந்த ஸ்காலர்ஷிப் கொடுங்கன்னு கேட்டோம். இப்போ காலேஜ் ஃபீஸ் அது இதுன்னு 36 லட்சம் கட்டுப்படி ஆகல. அதனால நீங்க வந்து இதை ஒரு 50 லட்சமாவது மாத்துங்கன்னு கேட்டோம். அதுலயும் ஒண்ணும். அப்போ இந்த மாதிரி கோரிக்கை எல்லாத்தையுமே வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சம்பந்தப்பட்ட துறைக்கு நேரடி ஆஜாவடர் நலத்துறைக்கு எழிலகத்தில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம மாணவர்கள் நேரடியாக போய் கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. அதுக்கும் இந்த மாதிரி இருக்கு. துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் வன்னியர் அவர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த பிரச்சனையை பேசினாங்க. ஆதிராவிடர் நலத்துறை இயக்குனர் அவர்களையும் நேரில் சந்தித்து பேசினாங்க. பாட்களுடைய இயக்குனர் கந்தசாமி அவர்கள் அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கக்கூடியவர். மாணவர்களையும் நல்லா தான் இன்ட்ராக்ட் பண்ணாரு. அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு தான் சொன்னார். அவரையும் நம்மள குறை சொல்லலை. எல்லாரையுமே வந்து மாணவர்கள் நேரடியாக சந்திச்சு இந்த காலக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசி ஆச்சு. நம்ம வந்து இதுல கவர்மெண்ட்டுக்கு நம்ம எதையுமே தெரிவிக்கல அப்படின்னு அவங்க வந்து சொல்ல முடியாது. இந்த இஷ்யூல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோம். இது எல்லாமே நம்மளோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல போனாலே கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம பெட்டிஷனுக்கு நம்மளுடைய ரெக்வஸ்டுக்கு அவங்க செவிசாய்க்காத அப்ப மட்டும்தான் நம்ம அதை வெளிப்படையா போஸ்டா போட்டிருக்கோம். தாவேகா அரசு, நீ ஏன் வந்து டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணல, மாணவர்கள்கிட்ட ஏன் தினக்கூலினா என்னன்னு விளக்கம் கேட்கற, சர்டிபிகேட் கொடுத்தது உன்னோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே, நீ வந்து 310 பேருக்கு விசா கிடைக்கல, இன்னும் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூ எஸ்கலேட் ஆகுது. இதுல வந்து அந்த ரிசர்ச் ஸ்காலர் பாரதியாசன் அவர்களுக்கு வந்து நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவரோட வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூவை சரியாகவோ தப்பாகவோ மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, பையன் வந்து பொய் சொல்றான் அப்படின்னு கொண்டு போறாங்க. அது ரொம்ப தவறானது. அவர் ஒரு ஆய்வு மாணவர். நாளைக்கு அவரும் வந்து அவரோட வாழ்க்கையில முன்னேறி வரும் தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வந்ததான் நோக்கம். குறிப்பா நீதி கட்சி காலத்துல இருந்து தொடர்ந்து கல்விக்காக பாடுபட்டு வரக்கூடிய இயக்கங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிறது பட்டியலின பழங்குடியின மாணவர்கள், தலித் மாணவர்கள் படிச்சு முன்னேறி வரணும் அப்படிங்கிறதான். ஒரு அப்படிங்கிறதான் இது மாணவருடைய வாழ்க்கையை அழிக்கிற வகையில அவரோட ஐடென்டிட்டி சர்டிபிகேட்டையும் அவரோட பல்கலைக்கழகத்தை அவருக்கு எதிரான வதந்திகளை, தவறான தகவல்களை பரப்புறதை வந்து அனைவரும் நிறுத்திக்கணும். நாம நியாயமா அவருக்கு நன்றி சொல்லணும். அதனாலதான் இப்ப வந்து இந்த 316 பேருடைய பிரச்சனை வெளியே வருது. இதை வந்து இதுக்கு மேலேயும் ஒரு நபர் பிரச்சனையும் அணுகாம இந்த ஆண்டுக்கு இந்த 316 மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் செலக்ட் ஆகியும் அவங்களோட வாழ்க்கை ஊசலாடிட்டு விசாவுக்காக காத்திருக்காங்க. அந்த பிரச்சனையை அவங்க பேசணுன்றதுக்கு அவங்க வரணும். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மைனாரிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. அது கூட கடந்த ஆண்டு வந்து 10 மாணவர்களுக்குன்னு இந்த கவர்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு.
இன்னும் வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் விட்டாங்களான்னு சொல்லி அதுவும் கூட இப்போ ஒரு கூட்டத்துக்கு ஏன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு தோழமை சுற்றுலா கூட சொல்றோம். அந்த மாண்புமிகு மரியாதைக்குரிய மைனாரிட்டி அமைச்சர் அவர்கள் தயவு செஞ்சு அந்த இஷ்யூவை வந்து விட்டு நோக்கணும். மைனாரிட்டி மாணவர்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உயர்கல்வித்துறை அமைச்சர் குறிப்பாக அவரும் ஒரு தலித் தானே, ஒரு அடிப்படையை பார்க்கும்போது அவர் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறது, காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னு இருக்கு, அது பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு மறுபடியும் வேறுபாடு இல்லைங்கிற நிலைதான் நீடிக்கிறதா, இது குறித்து இறுதியாக இப்போ இன்னும் உண்மையான நெருக்கடி சூழல் வந்து போவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா, அல்லது அரசு தலையிட்டால் அப்படியான ஒரு வழிமுறைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா? முக்கியமா அரசு தலையிட்டா வந்து மாணவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கவர்னர் உரையில இருந்தே நம்ம அதான் சொல்றோம். நம்ம வந்து திமுக ஆட்சி காலத்துல அதாவது கையிருப்பு பேங்க் அக்கௌண்ட்ல ஒவ்வொரு மாணவர் பேங்க் அக்கௌண்ட் 40 லட்சம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை வந்துதான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மைதான். ஆமா ஆமா. இப்ப நம்ம வந்து முதல்ல கவர்மெண்ட் சரியா செயல்பட்டா கட்டாயமா இதுல வந்து ஒரு மாணவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ கவர்னரோட உரையில இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பிஜேபி சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பர்சனலா அட்டாக் வந்து என்ன நகரம் வைக்கிறாரு அதெல்லாம் வேற. அது தனி ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, கவர்னரோட எந்த முதலும் இல்லை. இப்போ நேற்று கூட விஜய் அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இப்போ அதுல கூட இந்த கோரிக்கையை வச்சிருக்கலாம், 316 மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். இப்போ அவர் வந்து எத்தனையோ லெட்டர் எழுதுறாரு, லெட்டர்லாம் எழுத மாட்டேன்லாம் கூட பேசினாரு. ஆனாலும் கூட இப்போ கிட்டத்தட்ட 14-15 கடிதம் எழுதிட்டாரு. அந்த மாதிரி இப்போ வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதுறது பெரிய பிரச்சனை இல்லை. அதிகபட்சம் என்ன நடவடிக்கை எதிர்பார்க்கலாம், போயிட்டு ஒரு இஷ்யூ வந்து பிரிட்டிஷ் ஹைகமிஷனர்கிட்ட பேசி தீர்த்து வைக்கணும். அது இப்போ நினைக்கவே மாட்டாங்க, அதை பண்ணவும் மாட்டாங்க. அவ்வளோ தலித் விரோதமா இருக்காங்க. பேரளவில் வந்து 8 தலித் அமைச்சர் கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க. 316 தலித் இன்டெலிஜென்ஸ் வரப்போறாங்க. அது பேர் என்ன, தலித் தலைவர்கள் உருவாகிறதா அவங்க விரும்பல அப்படிங்கறதான் வந்து அவங்களோட செயல்பாடு வந்து நமக்கு வெளிப்படையே தெரியுது. இதை வந்து காங்கிரஸ் வந்து அவங்க ஏற்கனவே பிரேம் சக்கரவர்த்தி வந்து நாடாளுமன்ற இருக்காங்க, அவர் ஒரு பார்ட்னரா இருந்தாலும் கூட இந்த இஷ்யூ வந்து டேக்கப் பண்ணி எழுதியிருக்காரு. ஆனா அவங்க வந்து இப்போ நேஷனல் லெவல்ல இந்த இஷ்யூ ஆகலாம். ஆனா அவங்க கூட்டணியில இருக்கிறதால அவங்க வந்து இந்த இஷ்யூ வெறி யாருக்கும் தெரிய வேணாம். நம்ம வந்து இப்போ கேட்கறது என்னன்னா, அது வெறுமனே ஒரு 40 லட்சம் நம்ம சுருக்க விரும்பல. என்னன்னா எல்லா ப்ராசஸ்க்கும் இப்போ வந்து இப்போ அவங்க கன்ஃபர்மேஷன் ஆஃப் அட்மிஷன் சிஎஸ் அதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. விசாவுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம்லேருந்து 2 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. ஒரு 7 லட்சம் வச்சுக்கோங்க. அது இல்லாம இப்போ அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸு அவங்க அக்கௌண்ட்ல காட்டுற ஒரு வருஷம் அங்க எவ்வளவு செலவாகுமோ அந்த பணத்தை அவங்க அக்கௌண்ட்ல காட்டுறது அந்த அமௌண்ட். அது இல்லாம உண்மையே வந்து ரியல் டைம் செலவாவே எக்ஸ்பென்ஸாவே எவ்வளவு ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேல ஆகும். அதுதான் நம்ம வந்து இந்த 36 லட்சம் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருந்தாலும் கூட மாணவர்கள் 20 லட்சம் லோன் போடுறதுக்கான சூழ்நிலை அதுதான். இப்போ எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டூடெண்ட் அங்க போய் தங்கணும், அவர் வேற எங்கேயாவது பேப்பர் டிசைன் பண்ண போறாரு. பாரதேசனோட இஷ்யூவை பாத்தீங்கன்னா அவரு லண்டன் வேற ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண செலக்ட் ஆயிருக்காரு, யூகே போக வேண்டியது. இப்போ அவருக்கான அந்த செலவு பண்ண முடியலையா அப்படின்னா அவரு இருந்த பணத்தை எல்லாம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டாருன்னு சொல்றாரு. இது ரியல் டைம் பிரச்சனை. அப்போ ஒரு உண்மையிலேயே ஒரு மாணவர்கிட்ட பேசினாதான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கலந்தாய்வோடு நடத்தி போன முறை நீங்க ஃபாரின் போனீங்களே, திமுக கவர்மெண்ட் அனுப்பிச்சு அது வந்து உனக்கு எதிரியா கூட இருக்கு, அவங்கள்ட்ட பேசணும். இப்போ வன்னியர் சாவலுக்கு என்ன பிரச்சனை, ஏற்கனவே இப்போ திமுக கவர்மெண்ட்ல தானே இருந்தாங்க, அவர்கிட்ட நேரடியாக பேச என்ன சிக்கல்? மாணவர்கள் போயிட்டு மாணவர்கள் தானே கேட்க போறோம். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் மாணவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஆதாயம் போறாங்க. கவர்மெண்ட் இப்போ எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஓபிசி ஸ்காலர்ஷிப் இருக்கு, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்கு. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு, அவங்க பெனிஃபிட் ஆகிட்டே தான் இருக்காங்க. இப்போ அந்த மாணவர்கள் உங்க வாப்பா போன வருஷம் நீ போனிய ஃபாரினுக்கு, உனக்கு என்னென்ன சிக்கல் இருக்கு, எவ்வளவு ஃபண்டிங் பிரச்சனை ஆச்சு, வேற என்ன பிரச்சனை இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவா அங்க வேற எதுவும் பிரச்சனை இருக்கா, எங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதாவது மாத்திக்கணுமா, இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு ஒரு ரிவ்யூ மீட்டிங் வகையில என்ன பிரச்சனை. இவங்க ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் போட்டு ரீல்ஸ் போடுறாங்க. நாளைக்கு வந்து திமுக பண்ண டக்குனு பிரிட்ஜ் மேல இருந்து ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க ஆரம்பிச்ச வாட்டர் பியூரிஃபிகேஷன் யூனிட்ல போயிட்டு நின்று வீடியோ போடுறாங்க. இப்போ அவங்க கட்டின பில்டிங்ல தான் வந்து முதலமைச்சர் விஜய் கூட அவரோட ஆபீஸை மாற்ற போறாரு. அங்கெல்லாம் போய் ரீல் போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. இப்போ இந்த இஷ்யூலாம் பசங்கள்கிட்ட பேசுறதுல என்ன சிக்கல, அங்க போய் பார்க்கறது என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தான் வந்து இப்போ சமூக நீதி விடுதிகள்ல போயிட்டு
ஒரு ரூமுக்கு 13 பேர் படிச்சுருக்காங்க, ஃபேன் இல்லை, வாஷிங் இல்லை, கவர்மெண்ட் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்னு பிரச்சனை. அங்கேயே போயிட்டு அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் போட்டோ எடுத்து ரீல் எடுத்து வராங்க. அந்த மாதிரி இந்த மாணவர்களும் கூப்பிட்டு ஒரு போட்டோவோ ரீலோ எடுக்க வேண்டியதுனா அப்பயாவது இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல. ஓகே ஓகே, புரியுது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த வருடம் தலித்தருடைய மாணவர்களுடைய படிப்பு தொடருமா, நீங்க சொன்ன ஒரு இல்லத்துல உருவாவதால என்று ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒன்றிய அரசு தடை விதிப்பதோ அல்லது அது ஒத்துழைக்கும் இருப்பதற்கான காரணம் புரிந்து கொள்ள முடியுது. அம்பேத்கரையும் பெரியாரையும் தனது வழிகாட்டியா வைத்திருக்கிற தாவேக அரசும் ஏன் தகுங்கிறதுங்கிற கேள்வி, அதையும் தாண்டி நேரடியாக ஆதி திராவிட அமைச்சராக இருக்கக்கூடிய சமூக நீதிக்கு மாற்றிருக்கான்னு வச்சுக்கோமே, சமூக நீதி அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு ஏன் இவ்வளவு தடுமாறுகிறார், திருமாவளவன் ஏன் தடுமாறுகிறார் என்ற ஒட்டுமொத்த கேள்விகளும் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பிளம்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விமர்சனத்தையும் உங்களுடைய நேர்கொண்ட பார்வையும் அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுறேன். இந்த விவாத சூழல் அறக்களத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியிருக்குமா? நான் எனக்கு சிம்பிளா ஒரே ஒரு கோரிக்கை தான். 36 லட்சம் ஒரு மாணவர்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. 131 கோடி அலோகேட் பண்ணிருக்கீங்க. 362 மாணவர்கள் தேர்வா இருக்கான்னு சொல்றீங்க. அண்ணல் அம்பேத்கர் அயலக உரிமை திட்டத்துல செலக்ட் ஆகி இப்ப யூகே போக முடியாம விசா வாங்காம இருக்க இந்த 316 மாணவர்களோட அக்கௌண்ட்லயும் டைரக்டா 36 லட்சத்தை இந்த கவர்மெண்ட் டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளைம் பண்ணணும் நாங்க பணம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி. பணத்தை கொடுக்காமலேயே பேப்பர்ல எழுதிட்டு சும்மா நாங்க பணத்தை கொடுத்தோம்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒருவேளை பணத்தை கொடுத்தா இந்த மாணவர்கள் ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி. கடைசியில இறுதியா அப்படி ஒரு விஷயம் இருக்கு, எதுவுமே இன்னும் நடைமுறைக்கு வரல. அதுதான் இங்க சிக்கலா இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான சிக்கலா இருக்கு இல்லையா? ஆமா. ஓகே, நன்றி.